டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். மீடியாவில் அதை பெரிதாக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கலைஞர் அவர்கள் இப்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில வெற்றிடம் இருக்கிறதாக இப்ப ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவேன்னு சொல்றதோ, கமலஹாசன் அவர்கள் தற்பொழுது முடிவெடுத்தால் முதல்வர் ஆவேன்னு சொல்றதோ, இதெல்லாம் இந்த இரண்டு கட்சிகள்லையும் வெற்றிடம் இருக்கிறதா நினைச்சு வர்றாங்கன்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. அவரவர் விருப்பம், அவங்க நினைக்கலாம், அவங்களுக்கு வெற்றிடம் இருக்கிறதா நினைக்கலாம். இது இல்லையா இருக்காங்கிறத வருகின்ற காலத்தில் நடக்க இருக்கின்ற தேர்தல்கள் இதற்கெல்லாம் முடிவு சொல்லும். சார், மழைக்காலத்தில் முளைச்ச காளான் வெயிலில் காஞ்சி போயிடும் சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு முளைச்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து என்னன்னா, திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர். அவர் ஒரு பிரபலமான மனிதர். அவர் அரசாங்கத்தை பற்றி கருத்துக்கள் கூறியிருக்கிறார். அதற்கு அவருக்கு சுதந்திரமும் உரிமையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் கூறுகின்ற கருத்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரோ, சுய வெறுப்போடு சொல்லியிருக்கிறாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தாமல், பொதுவாக அவர் எல்லா துறைகளிலும் ஊழல் பெருகிவிட்டது என்கின்ற துணியிலே சொல்லியிருப்பதை அவர் ஆதாரங்களுடன் சொல்லியிருக்கலாம். அதே நேரத்திலே அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்ற அமைச்சர்கள் கண்ணியத்தோடு அதற்கு ஒருமையில் பதில் கூறாமல் இது போன்ற விமர்சனங்களை தகுந்த முறைப்படி அவர்கள் அணுகியிருக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கற்றுத்தந்த, நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற பாதையிலே அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை அவர்கள் காத்து கண்ணியத்தோடு அதற்கு பதில் சொல்லியிருந்தால் இது போன்ற தொடர்ந்து அது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்காது என்பதுதான் எனது கருத்து. 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன்னு சொல்லுங்க. எந்த மாவட்டத்தில் முதல் சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கீங்க சார்? அது 4ஆம் தேதி உங்களுக்கு அறிவிப்பேன். சார், பரப்பனாக்கிற சிறையில சசிகலா அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக டிஐஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய சூழல் அங்க மாற்றப்பட்டு இது குறித்து விசாரணை நடக்குது. ஸோ இதுல உங்களுடைய என்ன கேள்வி? என்னது? சசிகலா அவர்களுக்கு அங்கு வசதிகள் செய்து கொடுக்க டிஜிபிக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதா டிஐஜி புகார் அளிச்சிருக்காங்க. டிஐஜி குற்றச்சாட்டு வெளியில சொல்லியிருக்காங்க. சோ அது அடிப்படையில் இப்ப விசாரணை என்பது நடந்து வருது. சோ இதுல இது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அதிமுக அவங்களுக்கு பின்னாடி இருக்க அரசியல் உள்நோக்கமாக பாக்குறீங்களா? இல்ல நம்ம மீடியாக்கள் இன்னைக்கு கூட பார்த்தேன், இதுல அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேர்கள்லாம் இருக்கிறீங்க. நான் 2-3 நாளாக பொறுமையாக இருந்ததுக்கு காரணம், அரசாங்கம் முறையாக விசாரணை நடத்திட்டோம். ஏன்னா எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பணம் இல்லை, பயம் இல்லை. அங்கே எந்த ஒரு முறைகேடும் நடக்கலை, எந்த ஒரு வசதியும் யாருக்கும் ஏற்படுத்தி தரப்படவில்லை. ஜெயில் மேனுவல் படி, அங்கே சட்டத்திட்டப்படி தான் எல்லா அனுமதிகளும் நடைபெற்று வருகிறது என்பது தெரியும். நேற்று கூட உங்கள் தொலைக்காட்சிகளில் எல்லாம் சில படங்களை ஒளிபரப்பினீர்கள். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை என்பது சாதாரண தண்டனை. அதற்கு கர்நாடகா ஜெயில் மேனுவல் படி அவர்கள் சாதாரணமான உடையில் இருக்கலாம் என்பதை அவர்கள் உணர்ந்துதான் அவர்களை சாதாரண உடையிலே அங்கே அனுமதிக்கிறார்கள். அதுபோல் அவர்கள் ஏதோ ஷாப்பிங் போயிட்டு வந்தது போலவும் அதையெல்லாம் அவர்களை தவறாக ஒளிபரப்பி வருகிறார்கள். இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சில தொலைக்காட்சிகள் கூட ஏன் உங்கள் துறை பொதுச் செயலாளர் இன்னும் பதில் சொல்லவில்லை என்று எங்களது கர்நாடக மாநில செயலாளர் எங்கள் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் கேட்டார்கள். அவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். நான் 2 நாள் பார்ப்போம் என்றால் ஏதோ குற்றச்சாட்டு வருகிறது. நாளைக்கு கூட நான் சென்று, நாளைக்கு உங்கள் பொதுச் செயலாளரை பார்க்கின்ற தினம், அங்கே அவர்களை சந்தித்து விட்டு அங்கே 6 முறை நாம் பதில் சொல்லலாம் என்றிருந்தேன். ஆனால் நீங்கள் பரபரப்பாக ஒவ்வொரு விவேக் அவர்களை இருக்கிறார்கள். அவரது தாயார் அங்கே சிறையில் இருக்கிறார், பாவம். அதனால் அவர் போய் அங்கே டெய்லி வெளியில் நின்றுட்டு இருக்காரு. அங்கே போய் நிற்கவே கூடாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் அவர்கள் பார்க்க அனுமதிக்கிறார்கள். எங்கள் சித்தியாக இருந்தாலும் சரி, எனது தம்பியாக இருந்தாலும் சரி, அத்தையாக இருந்தாலும் சரி, 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். சுதாவை பார்க்கின்ற அன்று எங்கள் சித்தியை பார்க்க அனுமதிப்பதில்லை. நானே பத்திரிகையில் கேட்கும் பொழுது சொல்லியிருக்கிறேன். அதுபோல் எங்கள் அத்தையை பார்க்கும்பொழுது எங்கள் சித்தியை பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள். அதுபோல் எங்கள் சித்தியை பார்க்கின்ற பொழுது அந்த வழியாக சுதாகரன் வேறு வேலையாக அழைத்து வரப்பட்டால் கூட ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்துக் கொள்வதை தவிர
சந்தித்துக் கொள்ளார்கள் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் அவர்களையும் எங்களையும் கண்ணியமாக அந்த சிறைத்துறையில் நடத்துவார்கள். இதில் அங்கு உள்ள அதிகாரிகளுக்குள் உள்ள ஏதோ ஒரு போட்டியிலோ ஏதோ ஒரு விவகாரத்தினாலே அவர்கள் அந்த அறிக்கை கொடுத்திருக்கலாம். அதை எங்கள் எதிரிகள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கூட நான் புதிய தலைமுறை டிவியில் பார்த்தேன், இப்பொழுது பார்த்தேன், எனது பெயரை இழுத்து விட்டிருக்கிறார்கள். டெல்லி கேஸ் இருக்கே, அதில் அவர்கள் எங்கள் நண்பர் ஒருவரை பெங்களூர் நண்பரை விசாரித்து வைத்துக்கொண்டு அதில் இவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பார் என்று இங்கே புதிய தலைவர் வந்திருக்கீங்களா? வரலையா? அவங்க டிவியில் அதை தவறாகவே போடுறாங்க. வேறு வழியில் அடுத்து நாங்கள் டிஃபமேஷன் சூட் தான் போகணும். நாங்கள் நண்பர்களாக உங்களை பார்க்குறோம், மீடியாவோட நாங்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். எதை வேணாலும் போட்டிங்கன்னா நாங்கள் அப்புறம் அடுத்த கட்டம் அதான் போகணும். விவேக் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ண போகிறோம். அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அரசியல் உள்நோக்கம் வெளிநோக்கம் என்பதை விட எங்கள் எதிரிகள் அங்கு ஏதோ துறை அதிகாரிகள் உள்ள பிரச்சனைகள் அவர்கள் ஒருவருக்கு எதிராக செயல்படுகின்றதை இதை அரசியலாக்கி பார்க்கிறார்கள். சிறையில் இருப்பவர்களை தேவையில்லாமல் இதில் வம்புக்கு இழுக்கிறார்கள். இதில் அவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்று அவர் ஏதாவது அதுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும். சும்மா எதை வேண்டாலும் சொல்லலாம். இந்த காலத்தில் எதை வேண்டுமானாலும் சொல்லி அதனால் பிரபலப்படுத்துவது சிலருடைய எண்ணமாக இருக்கலாம். அதையெல்லாம் அந்த விசாரணை முடியட்டும். அதற்கு பிறகு நாம் எல்லாவற்றை சந்தித்துக் கொள்ளலாம் என்பதனால நான் 2-3 நாட்கள் அவதியாக இருந்தேன். நேற்று இரவு கூட அவர் சிறையில் இருக்கும் பொழுது அங்கு உள்ள யூனிஃபார்ம் அணியவில்லை என்றெல்லாம் சிலர் பேசுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சாதாரண தண்டனை, 4 ஆண்டுகள் சாதாரண தண்டனை. அதனால் அவர்களுக்கு அந்த சிறைத்துறை அவர்கள் உயர் அதிகாரிகளின் அனுமதியோடு தான் சாதாரண உடையில் இருக்கின்ற அனுமதி கிடைத்திருக்கிறது. அதுபோல் எல்லா சிறை கைதிகளுக்கும் என்ன அங்கு வசதிகள் தரப்பட்டிருக்கிறோம் அதுதான் அவர்களுக்கும் செய்து தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் சென்றால் கூட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்பே நாங்கள் முன்பதிவு செய்திருந்தாலும் காத்திருந்து தான் பார்க்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. உள்ளே சென்றாலும் 1/2 மணி நேரம் கழித்து தான் அவர்களை உள்ளே இருந்து அழைத்து வருவார்கள். 1 மணி நேரம் அதிகபட்சம் பார்ப்பதே அரிது. 1/2 மணி நேரத்துக்கு மேல் இதுவரை நானும் 5-6 மாதங்களாக அங்கு சென்று வருகிறேன். என்னை எனக்கே அது மாதிரி ஒரு நிலைமையில் தான் அவர்கள் மரியாதையாக அதே நேரத்தில் அவர்களுடைய துறையிலே என்ன அவர்களால் முடியுமோ அந்த அளவில் தான் செய்திருக்கிறார்கள். இதில் பணம் கொடுத்தோ இல்லை லஞ்சம் கொடுத்தோ அந்த டிஜிபியை நாங்கள் யாரும் சந்தித்தது கூட இல்லை. ஆளுநர் கிரண்பேடி பாராட்டியிருக்காரு. டிஐஜி ரூபா அவர்கள் அவங்க பாராட்டுவாங்க. பட் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்க எதுக்கு பாராட்டுறாங்கன்னு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அது குற்றச்சாட்டில் உள்ள உண்மை தெரியணும். இப்போ நானே உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னா இந்த போய் எல்லாரும் கேட்டாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்துக்காக வச்சுருக்கோம். அதெல்லாம் இவங்க எந்த முறையில் நிரூபிக்க முடியும்? இதெல்லாம் சும்மா எதை வேணாலும் சொல்லலாம். பணம் கொடுத்து சலுகை பெற்றார்கள். அங்கே எந்த பணம் கொடுத்து சலுகை பெறுகின்ற அளவுக்கு அங்கு ஒன்றும் நிலைமை இல்லை. அங்கு அவர்கள் சிறை விதிகளின்படி என்னென்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்து தருகிறார்கள். எங்களை மரியாதையாக நடத்துகிறார்கள். அவ்வளவுதான். சரி, அந்த விதிகளுக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்டவையும் நேற்று ரத்து செய்யப்பட்டதா வந்திருக்கு. ஸோ இது தெரியல எது ரத்து செஞ்சிருக்காங்க. என்னன்னா இப்போ நானே திகார் ஜெயிலில் இருந்தேன். திகார் ஜெயிலில் இருந்தேன். அங்கே ஜெயிலில் ஏற்கனவே ஃபேன் உண்டு. அங்கே எங்களுக்கு டிவி கொடுத்தாங்க. இது அவர் சுப்ரண்டோடைய பவர்ஸில் இருக்கிறத அவங்களுடைய இதில் உள்ளதான் டிவி ஒவ்வொரு ரூமுக்கு கொடுக்குறாங்க. கேட்டு எழுதி கொடுத்தா அவங்க 15 நாள் வச்சு கொடுக்குறாங்க. பத்திரிகைகளை எங்களுக்கு அங்கே அளவு செய்ய ஒவ்வொரு தமிழகத்தில் ஒரு போல் இருக்கும். நான் 96 தமிழ்நாட்டு சிறையிலே இருந்தவன். இங்கே ஒரு மாதிரி ஜெயில் ரூம் இருக்கும். டெல்லியில் ஒரு மாதிரி இருக்குது. அது மாதிரி அங்கே லாக்கப்பில் நம்ம ஊரில் 6 மணிக்கு லாக்கப் பண்ணிவிடுவாங்க. அங்கே நைட்டு 8:30 மணிக்கு தான் லாக்கப் இருக்கும். நம்ம ஊரில் 6 மணிக்கு முன்னாடி யாரும் பெயிலில் வந்தவங்கள அழைச்சிட்டு போக முடியாது. அங்கே நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வெளியிலே அனுப்புவாங்க. அதனால் அந்தந்த மாநிலத்தில் சிறை மேனுவலை நீங்கள் தயவு செய்து அது பக்கமாக நீங்கள் அதெல்லாம் போய் அதை படித்து பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் நேராக விசாரிங்க. அதை விட்டுட்டு யாரோ எங்கேயோ சொல்கிறத வச்சுக்கிட்டு உங்களுக்கு 24 மணி நேரம் செய்தி தீனி தேவை என்பதற்காக தேவையில்லாமல் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவது நாளைக்கு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அப்போ இதை போன்று எந்தவித நீங்கள் எதையுமே எங்களிடம் கிளாரிஃபை செய்யாமல் எந்த டிவியில் போடுவது வேற வழி இல்லை. நாங்கள் அவர்களை நீதிமன்றத்திலே அவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இதை நான் அவர்களுக்கு அன்பாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் எங்கள் நண்பர்கள், உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுங்கள். வர்ற செய்தியெல்லாம் நீங்கள் எதை வேணாலும் ஒளிபரப்பலான்னா அப்புறம் நாங்கள் டெய்லி எங்களுக்காக நீங்கள் கோர்ட்டில் நிற்கிறோம். அதுதான் வரும். கன்னட தொலைக்காட்சியை தொடர்ந்து அவங்க உள்ளே இருந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க. அந்த உள்ளே இருந்த வீடியோங்கிறது யாருக்கு தெரியாது? அந்த டிவி ஆக்சுவலாக ஜெயிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி வெளியில் வருதுங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்கணும். இல்லை
என் வீட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்து அது என்ன மாரி வந்துச்சுன்னா யாரோ அது லீக்கேஜ் தான் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கணும். அது சிறையில் வந்து அவங்க வர்ற இடம், அந்த இடம் எனக்கு தெரிஞ்ச வரை அந்த சிறை கண்காணிப்பாளர் ரூமுக்கு வெளியில் உள்ள அந்த வரண்டா, அதில் ஒரு 4-5 அறைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு அறையில் தான் பார்ப்பாங்க. அது பெண்கள் சிறைன்னா அங்கே ஒரு ஆண் காவலர் இருக்கிற படமே இருக்குது. எந்த சிறையிலுமே பெண்கள் சிறையில் ஆண் காவலர்கள் டியூட்டியில் இருப்பதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அது வந்து மாடியில் ஏறி அந்த வழியால் தான் நாங்களும் ஏறி போகணும். அங்கே போய் நாங்கள் ஒரு ஹாலில் வெயிட் பண்ணுவோம். அதில் 4-5 ரூம் இருக்குது. அதில் வந்து நிறைய விசிட்டர்ஸை பார்ப்பாங்க. எந்த ரூமு ஃப்ரீயாக இருக்கோ அந்த ரூமில் எங்களை அவங்கள பார்க்க வைப்பாங்க. அதுதான் அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த கையிலலாம் ஷாப்பிங் பேக்கில் அவங்க சும்மா பேக்கில் அவங்க ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஷாப்பிங்கை போய் ஜெயிலேருந்து வெளியில் ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. 24 பேரும் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறையினர் இருக்காங்க, அங்கே ஸ்டேட் போலீஸ் இருக்குது. சிறைத்துறையை தாண்டி அங்கே வெளியில் காவலுக்கு அங்கே ஸ்டேட் போலீஸ். இதெல்லாம் மீறியா 5 மாதம் ஒருத்தவங்க வெளியிலலாம் போயிட்டு வர முடியுமா? இல்லை வெளியில் போயிருந்தால் அவங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து நீங்கள் பரபரப்புக்காக செய்யுங்க. பட் அடுத்தவங்களை வந்து நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அதை நாங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் உண்மை. நீங்க டெல்லியில மேல உள்ள கேஸுக்கு ஒருத்தர் விசாரிச்சதையா இதையும் சம்மந்தப்படுத்தி ஒரு டிவியில் போடுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட உள்நோக்கம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ இங்கேயே நான் பார்க்கறது அதை என்னால் கேட்க முடியுது. அது மாதிரி வந்து நீங்கள் சிறைத்துறையில் அவங்க ஒரு இது நடத்துறீங்க விவாதம், அதில் வந்து அந்த சாதாரண உடை போட்டிருக்காங்களே அந்த சிறையில் அவங்க வந்து கதிகள் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கணுமா? நம்பர் போட்டுட்டு உண்டா? இல்லை ஒவ்வொரு சிறையிலையும் அது என்ன தண்டனை, அது கடுங்காவல் தண்டனையா சாதாரண தண்டனையா, அதுக்கு என்ன இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எதை வேணாலும் நாங்கள் மாதிரி அரைச்சிருவோம் அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் அது உங்களுடைய மாண்புக்கு நல்லதா தெரியல. உங்கள் சுதந்திரத்தை நீங்களே வந்து மீறுறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டா? இது எல்லா இதுக்கும் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் விவாதத்தை எடுத்துக்கிறது உங்களுடைய இது. அதே நேரத்தில் நான் விவாதத்தை எடுத்து யாரு மேலே வேணாலும் எதை வேணாலும் சேற்றை வார இறைப்பேன் என்ற துணி தொடர்ந்தால் அதை நாங்களும் எதிர்கொள்கின்ற கட்டாயத்தில் தள்ளுகிறீர்கள். அதுதான் இப்போது உங்களுக்கு பரபரப்பாக எதையாவது சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுவோம் அப்படி என்றால் அது வேறு வழி இல்லை. நேற்று நான் பாண்டே அவர்களுக்கு ஃபோன் செய்து அது மாதிரிலாம் கிடையாது, அங்கே வந்து சாதாரண அவங்களுக்கு இம்ப்ரெஷன்மெண்ட்டு வந்து சாதாரண இது, அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது கிடையாது, அவங்க தெரியாது அது நியூஸ் போகிறார். அது நீங்கள் முன்னாடியே இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்குறாங்க. உங்கள் நெறியாளர்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க மாதிரி கேட்காம குறுக்கு கேள்வி கேட்குறத வந்து கேட்குற அளவுக்கு அதை வந்து சப்ஜெக்டை தெரிஞ்சுட்டு கேளுங்க. அதுதானே நல்லது. இல்லைன்னா நாங்கள் ஒவ்வொரு இதுலையும் நானே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நாங்கள் அதுக்கு என்ன மாற்று வழின்னு தான் பார்க்கணும். உடனே அதை வந்து எப்படி பதில் கொடுக்கணும், அதிலே ஃபோனில் லைனில் வந்து அதை ஸ்க்ராலில் போடுப்பா அதை பதிலுன்னு சொல்லணும். வேறு வழி இல்லைல்ல. கேள்வியாளரே நான் கேள்வி கேட்குற மாதிரி வரப்போகுது உங்கள் இதில். அது நீங்கள் விவாத மேடையில் வச்சு யாரை வேணாலும் எந்த இதை வேணாலும் பண்ணிடலான்னு நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் இப்போ வந்து இப்படி தான் என் மேலே டெல்லி கேஸில் எழுதுனீங்க, கடைசியில் வந்து இன்னும் சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு இன்னும் மேலே இன்னும் போட முடியல, அவங்க இன்னும் தள்ளி போடணும்னு போடுவாங்க. நான் எந்த ஒரு யாரோ ஒரு தேர்தல் கமிஷன் அதிகாரிக்கு போய் லஞ்சம் கொடுக்க போனால் இன்னும் அதிகாரி யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் லஞ்சம் யாருக்கு கொடுக்குறது? இதெல்லாம் நீங்கள் போடுங்க, தப்புன்னு சொல்ல. உங்களுக்கு நீங்கள் நினச்சா நாங்கள் என்ன வேணாலும் எழுதுவோம், அப்படி என்ன வேணாலும் நாங்கள் பேசுவோம்னு சொல்கிறது கொஞ்சம். அதுக்கு அடுத்தது தினகரன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. நான் வந்து நிறைய பத்திரிகைகளெல்லாம் கோர்ட்டில் போய் சந்திச்சிருக்கேன், அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிங்க. அதுமாதிரி எந்த நீதிமன்றத்துக்கும் போய் யாரையும் சளைக்காமல் நான் வந்து சந்திக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். திரு விவேக் அவங்களுடைய அம்மா அங்கே சிறைச்சாலையில் இருக்காங்க. அவருக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அவருக்கு சிறைச்சாலையில் போய் நிற்கிறாரு. அவரை போய் நீங்கள் அவர் போய் கொடுத்தாருன்னு நேற்று ஒரு தொலைக்காட்சியில் போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அங்கே ஜெயிலுக்கே போகக்கூடாதா? பார்க்குற அன்றைக்கி தான் போகணுமா? எங்களுக்கு நாங்கள் மாதம் 3 நாள் போக முடியும். என் தம்பியை பார்க்க வர முடியும், போக முடியும். எங்கள் அத்தையை பார்க்க போக முடியும், எங்கள் சித்தியை பார்க்க போக முடியும். அதேமாதிரி அவங்க அத்தையை பார்க்கறதுக்கு போகலாம். அவங்க அம்மா அங்கே இருக்காங்களே, நாங்கள் போய் தங்கியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் எல்லாரும் வந்து தாய் தந்தையோட தான் வீட்டில் வயிற்றுல தான் பிறந்திருக்கோம். எல்லாருக்கும் அக்கா தங்கி இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கோம், எல்லாருக்கும் நட்பு இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் வரும். கஷ்டம் வந்து ஒருத்தருக்கு கொண்டு வராது, எல்லாருக்கும் வரும். அப்போதான் அந்த வழியை நீங்கள் உணர்வேன். தனக்கு பட்டாதான் உணர்வேன்னு நினைச்சா அது வந்து சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. சார், பாரதிய ஜனதா வந்து இந்த வாரத்தில் பார்லிமெண்ட் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி இது கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச
செய்தவரை அவர்கள் அதுக்கு முறையான விசாரணை அமைத்திருக்கிறது தான் தெரியுது. விசாரணையோட இது வரட்டும். ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரி மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதில் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று பொதுச் செயலாளர் அவர்கள் சலுகைகள் செய்ததாகவும் எங்களிடம் பணம் பெற்றதாகவும் வாங்க உங்களாம் தேடிட்டு இல்லை பணம் பெற்றதாகவும் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அவருங்க முறையாக விசாரணை நடத்துவார்கள். காங்கிரஸ் ஒன்று எங்கள் கூட்டணி கட்சி கிடையாது. அது அங்கே அரசியலாக்கா அதை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஏன்னா அவர் ஜனவரி மாதம் அங்கே தேர்தல் வருது, அதுக்காக செய்வாங்க. நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அதிமுக நாளேடான நமது எம்ஜிஆர்ல தமிழக முதலமைச்சருடைய செய்தி புறக்கணிக்கிறார் சில நாளேடுகள் செய்திகள் எது வேணாலும் வர எல்லா வர்ற செய்திகளுக்கு தான் நாங்கள் பயில் போடுறோம். நான் டெய்லி ஒரு டேபிள் சேரை போட்டு இங்கே இந்த மரத்தடியிலே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு எல்லா செய்தியும் வரும், சில செய்திகள் ஒரு நாள் வராது. இது அது மேனேஜ்மெண்ட்டுடைய விருப்பம். உங்கள் தொலைக்காட்சி, நீங்கள் எந்த தொலைக்காட்சி? ராஜ் டிவியில் இதுதான் வரணும்னு நான் சொல்ல முடியுமா? உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒரு நாள் என் நியூஸை போடுவீங்க, போட மாட்டீங்க. அது வரும், சில நாள் எடுத்து